ஹாய் காய்ஸ். போன சாப்டரோட முடிவுல அந்த அசஸ்மெண்ட்காக பில்டிங்குள்ள போயிருந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே 5 பேர் கொண்ட எங்க டீம் டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க வால் மிஷின் கன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இல்லைங்கிறதுனால அந்த ஃப்ளோரை ஈஸியாவே கிளியர் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் எங்களுக்காக காத்திருந்துச்சு. மத்த டீம்ல இருக்க எல்லாருமே அசால்ட்டா தேர்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. ஆனா நாங்க இப்பதான் செகண்ட் ஃப்ளோருக்குள்ளேயே போக போறோம். இருக்கிறதுலயே லாஸ்ட் டீமா. ஆக்சுவலா இந்த ஃப்ளோர்ல என்ன டிஃபிகல்ட்டின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ராக் பேப்பர் சிசர்ங்கிற கேம் விளையாடணும். இன்கேஸ் அதுல நாங்க ஜெயிச்சிட்டோம்னா டோர் 2 சென்டிமீட்டர் ஓபன் ஆகும். அப்படி இல்லாம அந்த மேட்ச் நாங்க டைப் பண்ணோம்னா டோர் 1 சென்டிமீட்டர் ஓபன் ஆகும். இதுவே நாங்க அதுகிட்ட தோத்துட்டோம்னா அதுக்கு பனிஷ்மெண்டா கரண்ட் ஷாக் எங்களுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்க ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு கரண்ட் ஷாக் தான் கொடுத்துச்சு. உடனே அங்க இருந்த நம்ம ஹீரோவும் அந்த ஏஐ வந்துட்டு நம்மள ஏமாத்துதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்க இருக்க கண்ணாடி பீஸை எடுத்து அந்த ஏஐக்கு முன்னாடி வச்சுட்டேன். அந்த ரிஃப்ளெக்ஷன்ல சேம் சிம்பிள் தெரியறதுனால மேட்ச் வந்துட்டு டை ஆகுது. அப்படியே இதை கண்டினியூ பண்ண டோரும் ஓபன் ஆயிடுது. வெளியில வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி போன அந்த 3 டீமுமே எலிமினேட் ஆயிடுச்சு. உடனே நம்ம சென் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் பண்ண. ஆக்சுவலா இந்த தேர்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அங்க 4 ரூம் இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு ரோபோட் பாதுகாத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோடைய அட்டாக்கும் டிஃபென்ஸும் வேற லெவல்ல இருக்கும். உடனே ஜியாங் வந்துட்டு எல்லாருமே அலர்ட்டா இருங்க. அந்த ரோபோட் கிட்ட ஆர்மர் பிஎஸ்சிங் புல்லட் இருக்கு. அது உங்க உடம்புல பட்டா எலும்பே நொறுங்கிடும் அப்படின்னு சொல்ல, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அந்த ஆமோ எல்லாம் காலியாக்குற வரைக்கும் பதிலுக்கு இன்னொருத்தனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த ரோபோ கிட்ட இருக்க ஆமோ அன்லிமிட்டெட். உடனே அந்த கோயட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அந்த பொண்ணும் பயத்துல பேசாம நம்ம சரண்டர் ஆயிடலாமான்னு கேட்க, இது கேட்ட ஜியாங்கும் நம்ம மட்டும் சரண்டர் ஆயிட்டோம் தெரிஞ்சா வெளியில இருக்க இன்ஸ்ட்ரக்டர் நம்மள கொன்றுவாரு, முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. நானும் சென்னும் அந்த ரோபோட்டை அட்டாக் பண்றோம். மத்தவங்க எல்லாருமே எங்களுக்கு பேக்கப் கொடுங்கன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே காய் வந்துட்டு ஹீட் சென்சார் ஸ்மோக் பாமா போடுறான். ஆக்சுவலா இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, ஈவன் தோ ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட போனாலும் அவனுடைய பாடி டெம்பரேச்சரை வச்சு அவன் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியாது. இதே நேரத்துல ஷான் வந்துட்டு அவளோட மைண்ட் பவரை வச்சு அந்த ரோபோட்டோட இன்டர்னல் ஃப்ளூயிட கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்லோ பண்றான். இதே நேரத்துல அந்த குவைட்டாவை சேர்ந்த பொண்ணும் அவளுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ரோபோட்டை டிஸ்ட்ராக்ட் பண்றான். இந்த சான்ஸை பயன்படுத்தி ஜியாங் வந்துட்டு மியூட்டின் பீஸ்ட் ஹார்மை வச்சு அதை அட்டாக் பண்ண அங்க உடஞ்சது என்னமோ அவனோட எலும்பு தான். இதே நேரத்துல நம்ம சின்ன அதை கிக் பண்ண அந்த 8th ரேங்க் ரோபோட்க்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. இதை பார்த்த ஜியாங்கும் இந்த ரோபோட்டுடைய டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்போதைக்கு நம்ம ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணிட்டு திரும்ப அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல, இதே நேரத்துல அந்த ரோபோட்டும் லேசர் ஸ்வாட வச்சு அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண வருது. எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட கரெக்டா ஷான் அந்த இடத்துல மாட்டிக்கிறான். அந்த ரோபோட் அவளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சென் நடுல வந்துட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். ஒரு சேஃபான பிளேஸ்ல அவளை நிறுத்திட்டு இங்க இருக்க எல்லாருமே அவங்களுடைய லிமிட்டை மீட் பண்ணிட்டாங்க. ஷான் வந்துட்டு இந்த டெஸ்ட்ல நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டான். இந்த ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் ஆப்போனன்ட்டா இதுக்கு மேல விட்டு வைக்கிறதுக்கு ரீசன் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அதை அட்டாக் பண்ண போறோம். இதே நேரத்துல டாப் ஃப்ளோர்ல டிஃபீட் ஆன மத்த டீம் எல்லாம் அந்த டீம் டி வந்துட்டு இன்னும் அந்த ரோபோட் கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நக்கலா பேச, அப்ப திடீர்னு அந்த சீலிங்க உடைச்சிட்டு ஏதோ ஒண்ணு வருது. அங்க இருக்க எல்லாரும் பயந்து போய் என்னன்னு பார்த்தா அந்த ரோபோட்டோட தலை மட்டும் வெளியில வந்திருக்கேன். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த தேர்ட் ஃப்ளோர்ல நடக்கிற ஃபைட் எல்லாத்தையுமே பிரின்சிபல் விவானும் கமாண்டர் வியூவும் அங்க இருக்க மானிட்டர்ல பாத்துட்டு இருக்காங்க. உடனே விவான் வந்துட்டு என்ன கமாண்டர், வேணும்னே 8th ரேங்க் ஆர்டினரி லெவல் ரோபோட்டை அந்த தேர்ட் ஃப்ளோர்ல வச்சு நம்ம பசங்க வின் பண்ண கூடாதுன்னு பிளான் போட்ட மாதிரி இருக்கு. பதிலுக்கு அவங்களும் அது என்னமோ உண்மைதான், இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் 20 வயசுலயே திமிர் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆரம்பத்திலேயே இவங்களை அடிச்சு உட்கார வச்சாதான் இவனுங்க கொஞ்சமாச்சு அடங்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காட்டி இது உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட பிளட் டெம்பரிங் கத்துக்கிற அந்த ஸ்டூடெண்ட் தானு கேட்க, பதிலுக்கு இவன் வந்துட்டு இப்ப இருக்க பசங்களாம் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இதே நேரத்துல நம்ம சென் வந்துட்டு அந்த ரோபோட்டை நோக்கி ஒரு பஞ்ச லான்ச் பண்ண, அப்பதான் அந்த ரோபோட் வந்துட்டு சீலிங்க உடைச்சிட்டு போயிருக்கும். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம யுவானும் கமாண்டரும் கூட ஷாக்கா இருப்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு இவன் வெறும் ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் தானே, அப்புறம் எப்படி 9th ரேங்க் அளவுக்கு பவரா இருக்கான்னு கேட்க, இதை கிளாரிஃபை பண்றதுக்காக உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க சின்ன பார்த்து என்னுடைய பேர் தான் யூ, மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட் உடைய கமாண்டர், நீ ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் தானே, அப்புறம் எப்படி 9th ரேங்க் உடைய பவரை அன்லீஷ் பண்ணான்னு கேட்க, பதிலுக்கு இவனும் நேச்சுரலாவே எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகம், இப்போ பிளட் டெம்பரிங் டெக்னிக்கை லேர்ன் பண்ணதுனால என்னுடைய பவர் இப்போ ரேபிடாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். உடனே யுவான் வந்துட்டு அவங்க மென்டல் பவர் வச்சு இவனுடைய ஸ்ட்ரென்த்தை வெரிஃபை பண்ண, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவனுடைய கேமோஃபிளாக்ங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். ஆனா இந்த வாட்டி யாரும் எதிர்பாராத விதமா சென் வந்துட்டு ஸ்கின், ஃபிளஷ் அப்புறம் போன் இந்த 3த்தையுமே பிளட் டெம்பரிங் பண்ணிட்டான்னு கண்டுபிடிச்சிட்டு அவனுடைய லெவலை செக் பண்ணி பார்த்தா அது ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். இவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சாலும் கமாண்டர் கிட்ட ஆர்டினரி லெவல் 8th ரேங்க்னு சொல்றாங்க. பதிலுக்கு அவங்களும் இந்த பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து வந்துட்டு ரொம்பவே
எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுவும் பிசிக்கல் பவர்னு வரும்போது. அப்படியே இந்த சீன் இங்க முடிய கமாண்டர் யூ வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வெப்பன் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க இருக்க பி கிரேட் அலை வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். புல்லட்டை கூட தடுக்க முடியும். எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச வெப்பனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறோம். பிளட் டெம்பரிங் டெக்னிக் மூலியமா 3 ரவுண்ட்ஸா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப இந்த வெப்பனை எடுத்துட்டு போனா அது என்னுடைய ஸ்பீடை தான் கம்மி பண்ணும். இதே நேரத்துல இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எல்லாரும் அவங்களுடைய வெப்பனை எடுத்தாச்சான்னு கேட்க எல்லாரும் எஸ் கமாண்டர்னு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம சென் கையில ஒண்ணுமே இல்லைங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு உன்னுடைய வெப்பன் எங்கன்னு கேட்க எனக்கு வெறும் கையில சண்டை போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு வெப்பன் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதை கேட்டு காண்டான கமாண்டரும் இந்த சாங்கா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவன் ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தெரியுது. அந்த அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுனால இவனை யாரும் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான் போல. இவனுக்கு சரியான லெசனா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எல்லாருமே உங்க வெப்பனை எடுத்தாச்சுல, உங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த அரேனால ஸ்பேர் மேட்ச் போடணும். அப்புறம் சென் நீ தான் வெறும் கையில சண்டை போடணும்னு ஆசைப்பட்டல, நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன் இந்த மேட்சை பாக்குறதுக்கு. நீ ஃபர்ஸ்ட் போறியான்னு கேட்க உள்ள போறான். பதிலுக்கு ஆப்போனன்ட்டும் கையில ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம சென்னை அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ அதை வெறும் 2 விரல்ல புடிச்சிடறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக வெறும் கையிலேயே அந்த பி கிரேட் அலைய கிரஷ் பண்ணி போட்டுறான். உடனே இதை பார்த்த சைபாக் லேடி ஒருத்தையும் அந்த அரேனாக்குள்ள வந்துட்டு நீ பி கிரேட் அலையை வெறும் கையில உடைச்சிருக்க, ஆர்மர் பியர்சிங் ரவுண்ட ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன்னு கேட்க பதிலுக்கு காய் வந்துட்டு சென் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்காத, இது ரொம்பவே ஆபத்தானது. அந்த புல்லட் வந்துட்டு 10 சென்டிமீட்டர்ல இருக்க ஸ்டீல் பிளேட்டையே ஈஸியா உடைச்சிரும். ஆனா இது எதையுமே கேட்காம நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணி பாத்திரலாம்னு சொல்ல உடனே அந்த சைபாக் லேடியும் சேஃப்டி பர்பஸ்க்காக உன்னுடைய வைட்டல் ஏரியாஸை டார்கெட் பண்ணாம உன்னோட கையை நோக்கி லான்ச் பண்ண போறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட கையை எதிர்க்க வைக்க அது நம்ம ஹீரோவோட கைக்கு எந்த ஒரு சேதாரமும் கொடுக்காம அந்த சைபாகுடைய கையை பீஸ் பீஸா போயிடுது. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த புல்லட் வந்துட்டு லான்ச் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவனுக்கு எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காம அதோடைய எஃபெக்ட் இவளுடைய கையை பீஸ் பீஸ் ஆக்கியிருக்கா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக அப்பதான் அந்த கமாண்டர் வந்துட்டு அவனுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவை தொந்தரவே பண்ணல. மத்தவங்க எல்லாரும் ஆயுதத்தை வச்சு பிராக்டிஸ் பண்ண நான் என்னுடைய 4th ரவுண்ட் பாடி டெம்பரிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்க கண்டக்ட் பண்ணாங்க. அதுல எங்களுடைய QA பிளேட் அப்புறம் மென்டல் ட்ரைனிங்க ஒரு பார்ட்ஸ் மூலியமா எங்களுடைய டாலரன்ஸ் லெவலை வச்சு எங்களுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஷானுடைய டாலரன்ஸ் லெவல் 6 மீட் பண்ணிச்சு. ஆனா அவளுடைய மென்டல் டாலரன்ஸ் லெவல் வந்துட்டு லெவல் 7 அப்ளைன் பண்ணிச்சு. அடுத்ததா நான் தான் அந்த பாட்குள்ள போனேன். என்னுடைய கரண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னால அந்த QA அண்ட் பிளட் பாட்ல லெவல் 11 வரைக்கும் டாலரேட் பண்ணி இருக்க முடியும். ஆனா எல்லாரும் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லெவல் 8 வரைக்கும் இருந்துட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கே எல்லாருமே என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன் இன்னைக்கு நைட் வந்துட்டு இந்த பாட்ல என்னுடைய ட்ரூ பவரை செக் பண்ண போறேன். இதே நேரத்துல சாங்கா யூனிவர்சிட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல சாங் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்கான். நான் இங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சென்னும் டீனும் வெளியில போயிருக்காங்க. இப்ப போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்ல ஆக்சுவலா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த 9 ஃபாக்ஸ் தான். சென் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஃபாக்ஸ் வந்துட்டு நம்ம சாங்க மெஸ்மரைஸ் பண்ணி சென் எங்க இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவளும் மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கான்னு சொல்லிடுறான். அப்படியே இந்த சீனிங்க முடிய இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம சென் வந்துட்டு அவன் பிளான் போட்ட மாதிரியே அந்த பார்ட்ஸ் இருக்க இடத்துக்கு வந்திருக்கான். உடனே கூட இருந்த ஷானும் பெர்மிஷன் இல்லாம இந்த இடத்துக்குள்ள போறது தப்பு இல்லைன்னு கேட்க பதிலுக்கு சென்னும் அந்த டோரை அன்லாக் பண்ணிட்டு நான் இங்க வந்ததுக்கான ரீசன் இங்க இருக்க QA பிளட் பாடையும் மென்டல் பிளட் பாடையும் யூட்டிலைஸ் பண்ணி என்னுடைய லிமிட்டை தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நம்மள கேப்சர் பண்ணிட்டாலுமே பிரச்சனை இல்ல, நான் இந்த இடத்துக்கு டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பாட்குள்ள போயிட ஆக்சுவலா அந்த QA பிளட் பாட்ல என்னுடைய லெவல் 12ன்னு காட்டுச்சேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா என்னுடைய பிசிக்கல் பாடி வந்துட்டு இப்போ அட்வான்ஸ் லெவல் 2nd ரேங்க ரீச் பண்ணிருக்கேன். இதே நேரத்துல மென்டல் பாடி செக் பண்ணும்போது அது அட்வான்ஸ் லெவல் 1st ரேங்க ரீச் பண்ண போகுது. உடனே அந்த பாடை விட்டு வெளியில வர இந்த சீன் இங்கேயே முடியுது. அடுத்த நாள் காலையில காம்பேட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுடைய மிஷன் என்னன்னா இந்த சாங்காய் சிட்டில இருக்க டிவைன் பிளான் கல்ட் அதோடைய பிரான்ச் வந்துட்டு இங்க எங்கேயோ இருக்கு, அதை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணணும். இந்த ஆபரேஷனுக்கு என்னதான் கேப்டனா சூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த மிஷனுக்கான இன்ஃபர்மேஷனை செக் பண்ணும்போது அந்த பிரான்ச் லீடர் வந்துட்டு 2nd ஜென்ஃபியூஸ்னர் அப்படின்னா 2 ஜென்ஃபியூஸ்னா அப்ளைன் பண்ணிருக்கான். ஒன்னு வந்துட்டு ஷேடோ கேட், இன்னொன்னு வந்துட்டு ஜெயின் ஷார். அவளுடைய கரண்ட் லெவல் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். இதே நேரத்துல அந்த கல்ட் இருக்க ஃபாரஸ்டர் ரீச் ஆயிடா ஷான் வந்துட்டு சென் இங்க இருக்க ட்ரீ எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல உடனே ஜிவி வந்துட்டு எதையோ சென்ஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இங்க இருக்க ட்ரீல ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல உடனே லீமோய் வந்துட்டேன். அப்பனா நம்ம கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கோம். அப்படிங்கிறப்போ உடனே அங்க இருந்த சைபாகும் நான் ட்ரோன்ஸ் அனுப்பி முதல்ல இந்த இடத்த செக் பண்ணி பாக்குறேன். இதே நேரத்துல 300 மீட்டர்ஸ்ல ஒரு பில்டிங் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஹெட் குவார்டர்ஸ். உடனே சென் வந்துட்டு ஜியாங் அண்ட் காமு நீங்க 2 பேரும் எர்த் டிராகனுடைய ஜீனை ஜென்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால என் கூட சேர்ந்து லீட் பண்ணுங்க. அப்படியே காய் பக்கம் திரும்பி மெகா ரைட்டியை சேர்ந்து நீங்க 5 பேரும் லாங் ரேஞ்சா டேக் கேர் பண்ணிக்கோங்க. உடனே சென் டீம் அந்த எனிமி பேஸ் அட்டாக் பண்ணா இதை பார்த்து அவனும் அவங்க டீம் அலர்ட் பண்ணா அதுக்குள்ளேயே அந்த பில்டிங் குள்ள என்டர் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அங்க இருக்கவன ஒரே கிக்ல டேமேஜ் பண்ணிடுறான். உடனே அவனுடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட இருந்த கிரேட் ஈகிளுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு 1% இன்க்ரீஸ் ஆகுது. கோடெக்ஸ் அன்லாக் ஆனதுக்கு அப்புறமும் அதோடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். உடனே சந்தோஷத்துல அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணா ஒரு 3 பேர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. பதிலுக்கு அவனும் பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிடுறான். அவங்களுடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது அயன் ஆப்ஸுடைய கோடெக்ஸ் 8%, ஷேடோ கேட்டுடைய கோடெக்ஸ் 42%, ஸ்லக்குடைய ஸ்ட்ரென்த் 1% வருது. உடனே டேஞ்சர் சென்ஸ் அவனுக்கு அலர்ட் ஆக நம்ம லீமோயும் ஜீவையும் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 8th ரேங்க். உடனே லீமோய் வந்துட்டு என்னால இவனை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல நம்ம யோஜியானோ அவனை அட்டாக் பண்றான். இதே நேரத்துல சைபோக் அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட் கொடுக்க அந்த இடத்தையே துவம்சம் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு சந்தேகம், நம்ம தான் இப்ப அட்வான்டேஜ்ல இருக்கோம். ஆனா இந்த பிரான்ச் லீடர் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் அவன் எங்க அப்படிங்கிறப்போ அந்த பேம்போ பில்டிங் வந்துட்டு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் உடனடியா வெளியில போங்கன்னு சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க ட்ரீ வந்துட்டு எல்லாரையும் சுத்தி வளைச்சிருது. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லலாம். ஆக்சுவலா அந்த இடத்துல ட்ராப்ல மாட்டினது நம்ம ஹீரோ டீம் மட்டும் இல்ல, அந்த கல்ட்டை சேர்ந்தவங்களும் தான். உடனே ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டேன். ஒருத்தனை மட்டும் பிடிச்சு வச்சுட்டேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுன்னு கேட்க அவன் சொல்ல வரும்போது அந்த ட்ரீயே அவனை கொன்னுடுது. அப்பதான் அந்த இடத்துக்கு 2 ஜோடி புறா வராங்க. அதுல அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க். அவன் பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு தான் இந்த பிரான்ச்சுடைய லீடர் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். உடனே அவனும் சென்னை பார்த்துட்டேன், நீ ரொம்பவே பிரில்லியண்டா இருக்க, எங்க கல்வியில நீ ஜாயின் பண்ணிட்டா உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ல இதை பார்த்து சென்னும் அப்ப இவங்க 2 பேர் தான் எங்களை ட்ராப் பண்ணதா, அது மட்டும் இல்லாம அவங்க எய்ம் பண்றது என்னதான் அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே உடனே இந்த டீமுடைய கமாண்டர் வந்துட்டு அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்குங்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது. உடனே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு இங்க சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடுங்க, நான் இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே எல்லாரும் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. உடனே அந்த மாஸ்க் மேனும் ஒரு சொடுக்கு போட்டுட்டு அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அங்க இருக்க பிரான்ச் எல்லாம் ஓடி போற ஒவ்வொருத்தரையா கேப்சர் பண்ணுது. உடனே மாட்டிக்கிட்டு எல்லாரும் இன்ஸ்ட்ரக்டர் நாங்க ட்ராப் ஆயிட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த அந்த இன்ஸ்ட்ரக்டரும் எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டேன் டைகர் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகி அந்த மாஸ்க் மேன அட்டாக் பண்ண போறாரு. பதிலுக்கு அவனும் இது என்னுடைய பிளே கிரவுண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீ வெறும் குழந்தடா அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச்சை வச்சு அவரை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணான். அந்த மியூட்டன் பீஸ்டுடைய நெக்ஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுறாரு. அவர் ரிலீஸ் பண்ற பயாலஜிக்கல் ப்ரெஷர்லயே அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் உடைய. இதே நேரத்துல சென் வந்துட்டு அங்க கேப்சர் ஆயிருக்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல ஜீவை வந்துட்டு சென் சீக்கிரம் நான் காப்பாத்துன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்த லீமையும் அவனுடைய வெப்பனை வச்சு அதை பிரேக் பண்ண பாக்குறான். ஆனா அந்த பிரான்ச் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உடனே சென் வந்துட்டு வேற ஹேண்ட்லயே அதை உடைக்கிறான். எல்லாரும் தப்பிச்சுப்போங்கன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு பிராக்மெண்டோடைய ஸ்மெல் வருது. ஆக்சுவலா அது ஒரு பாய்சன். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவனை அது அஃபெக்ட் பண்ணல. உடனே அது எங்க இருந்து வருதுன்னு பார்க்க ஆக்சுவலா அது வந்துட்டு அந்த பிரான்ச் லீடர் தான் அந்த பிராக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த அவளும் என்னுடைய பாய்சன் உன்னை அஃபெக்ட் பண்ணல, அது மட்டும் இல்லாம என்னுடைய பிரசன்ஸ் கூட உன்னால சென்ஸ் பண்ண முடியுது. இப்போ புரியுது எதுக்கு என்னுடைய பாஸ் எல்லாருமே உன்னை இந்த கல்ட்டுல என்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமா ஒரு பஞ்ச் வைக்க அவ எதிர்பார்க்கவே இல்லை இந்த அட்டாக்க. ஒரு வழியா அவ கதாம்ப முடிய அவளுடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்றது மூலியமா நைட் கேட்டுடைய கோடெக்ஸ் 62%, ஜெயின் ஷார்க்குடைய கோடெக்ஸ் 23% இன்க்ரீஸ் ஆகுது. இதே நேரத்துல அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு 4 ஆர்ம் ஏப் ஜீனை ஆக்டிவேட் பண்றாரு. இதை பார்த்து அந்த மாஸ்க் மேனும் அவனுடைய பிரான்ச்சை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண. ஆனா இன்ஸ்ட்ரக்டருடைய பவர் அதிகமா இருந்ததுனால அந்த பிரான்ச்சை உடைச்சிட்டு போய் அவனை ஹிட் பண்ணிடுது. இதன் மூலியமா சிவியரான டேமேஜை வாங்கியிருந்தாலும் அவன் கிட்ட ஸ்லக்குடி ஜீன் இருந்ததுனால ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். இதே நேரத்துல அந்த டெமானிக் சீட்டை கன்சியூம் பண்ணிட அந்த மாஸ்க் மேனுடைய பவர் இன்னும் டபுள் மடங்குல இன்க்ரீஸ் ஆயிடுது. உடனே பிரான்ச்சஸை வச்சு அவர் அட்டாக் பண்ணிட அவர் அந்த இடத்துல டிஃபீட் ஆயிடுறாரு. இதே நேரத்துல நம்ம சென் வந்துட்டு நல்ல வேலை மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஆன்டிடியூட் எடுத்துட்டு வந்திருந்தோம், அதை கொடுத்து பாய்சனால அஃபெக்ட் ஆயிருந்த எல்லாரையும் ரெக்கவர் பண்ணிட்டோம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கும் டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ண நம்மள நோக்கி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஆரா வந்துட்டு இருக்கேன். இது வந்துட்டு அந்த பர்சன் தான் அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க். அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் அவன் கொண்டுட்டானா அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடிவேன். அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.